ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி காஞ்சி மகாபெரிவா கலவையில் தங்கியிருந்த நேரம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தரிசனத்துக்கு நிறைய கூட்டம் வந்திருந்தா. ஒவ்வொருத்தராக நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தா. ஒரு நடுத்தர வயது தம்பதி பெரியவாளை நமஸ்கரித்து எழுந்து கை கூப்பி நின்றார்கள். அவர்களை உற்று பார்த்த மகாபெரிவா, அடடே, யாரு? பாலூர் கோபாலனா? ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்த. அப்போது என்னமோ கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு வந்தியே, இப்போ சௌக்கியமாக இருக்கியோ இல்லையோ? இப்படி சிரித்து கொண்டே கேட்டார் மகாபெரிவா. உடனே அந்த பாலூர் கோபாலன், பரம சௌக்கியமாக இருக்கும் பெரியவா. நீங்கள் உத்தரவு பண்ணினபடியே நித்தியம் மத்தியான வேளையில் ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சதுலேருந்து நல்லதே நடந்துட்டு வருது பெரியவா. வயல்களில் விளைச்சல் நன்னா ஆறுது. முன்ன மாதிரி பசுமாடுகள் மறித்து போகிறதில்ல. பிடிபடாமல் செலவாயின்னு இருந்த பணம் இப்போல்லாம் கையில் தங்கிறது. எல்லாம் நீங்கள் அனுகிரகம் பண்ணி செய்ய சொன்ன அதிதி போஜன மகிமை தான் பெரியவா. தினமும் செஞ்சுட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. கண்களில் நீர்மல்க சொன்னார் கோபாலன். பக்கத்தில் நின்றுருந்த மனைவியின் கண்களிலிருந்தும் கண்ணீர். பேஷ் பேஷ், அதிதி போஜனம் பண்ணி வைக்கிறதுனால நல்லது உண்டாருதுங்கிறத புரிஞ்சுண்டா சரிதான். அது சரி, இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் கிளம்பி இங்கே வந்துட்டேளே, அங்கே பாலூரில் யார் அதிதி போஜனம் பண்ணி வைப்பா? ரொம்ப கவலையோடு விசாரித்தார் மகாபெரிவா. உடனே கோபாலனின் மனைவி பரபரப்போடு, அதுக்கெல்லாம் மாற்றி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் பெரியவா வந்திருக்கோம். ஒரு நாள் கூட அதிதி போஜனம் விட்டு போகாது. இப்படி சொன்னால் அந்த கோபாலனின் மனைவி. இதை கேட்டவுடன் மகா சுவாமிகளுக்கு பரம சந்தோஷம். அப்படித்தான் பண்ணணும். பசிக்கிறவாளுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறதுல ஒரு வைராக்கியம் வேணும். அதிதிக்கு உபச்சாரம் பண்ணுறது அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி குடும்பத்தை காப்பாற்றும். ஒரு நாள் சாட்சாத் பரமேஸ்வரனே அதிதி ரூபத்தில் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவார் தெரியுமா? குதூகலத்துடன் பேசினார் பெரியவா. இந்த அனுகிரக வார்த்தைகளை கேட்டு மகிழ கியூவில் நின்றிருந்த அனைவரும் விரைந்து வந்து சுவாமிகளை சூழ்ந்து நின்று கொண்டார்கள். அனைவரையும் கீழே உட்காரச் சொல்லி ஜாடை காட்டினார் பெரியவா. பக்தர்கள் கூட்டம் கீழே அமர்ந்தது. ஒரு பக்தர் மகாபெரிவாளை பார்த்து கேட்டார், அதிதி போஜனம் பண்ணி வைக்கிறதுல அவ்வளவு மகிமை இருக்கா சுவாமி? பெரியவா சொல்கிறா, ஆமாம் ஆமாம், மோட்சத்துக்கே அழைச்சிட்டு போகக்கூடிய மகா புண்ணிய தர்மம் அது. ரொம்ப பேருக்கு அனுகூலம் பண்ணியிருக்கு. இதை இந்த கோபாலன் மாதிரி அனுபவித்தவாள்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவா. அப்பேற்பட்ட ஒசந்த தர்மம் இது. ஒரு பக்தர் எழுந்து சுவாமிகளை நமஸ்கரித்து விட்டு பவ்யமாக, என் பேரு ராமசேது, திருவண்ணாமலை சொந்த ஊர். ஆச்சாரியாலை நாங்கள் அத்தனை பேருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த அதிதி போஜன மகிமையை பற்றி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக நாங்கள்லாம் நன்னா புரிஞ்சுக்கிறாப்புல கேட்க ஆசைப்படுறோம். பெரியவா கிருபை பண்ணணும் என்றார். அவரை அமரச் சொன்னார் சுவாமிகள். பக்தர் அமர்ந்தார். அனைவரும் அமைதியுடன் அந்த நடமாடும் தெய்வத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு மகாபெரிவா பேச ஆரம்பித்தார். 1938 39ஆம் வருஷம்னு ஞாபகம். ஸ்ரீ சங்கரமடம் கும்போணத்தில் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தது. அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள்லாம் ஸ்ரத்தையாக கேட்டுட்டாலே இதில் இருக்கிற மகிமை நன்னா புரியும். சொல்கிறேன் கேளுங்கோ. கொஞ்சம் நிறுத்தி விட்டு திரும்பவும் தொடர்ந்தார் மகாபெரிவா. கும்போணம் மாமாங்க குளத்தின் மேலண்ட கரையில் ஒரு பெரிய வீடு உண்டு. அதில் குமரேசன் செட்டியார்னு பலசரக்கு கடை வியாபாரி ஒருத்தர் குடியிருந்தார். நேக்கு நன்னா ஞாபகம் இருக்குது. அவரோட தர்ம பத்தினி பேர் சிவகாமி ஆச்சி. அவள் காரைக்குடி பக்கத்தில் பள்ளத்தூரை சேர்ந்தவா. அந்த தம்பதிக்கு குழந்தை குட்டி கிடையாது. மளிகை கடையை பார்த்துக்கிறதுக்கு அவள் ஊர்லேருந்தே நம்பகமாக ஒரு செட்டியார் பையனை அழைச்சிட்டு வந்து
வீட்டோட வச்சுட்டு இருந்தா. குமரேசன் செட்டியாருக்கு அப்போது 50-55 வயசு இருக்கலாம். அந்த ஆட்சிக்கு 50க்குள்ளே தான் இருக்கும். சதா சர்வ காலமும் அவள் 2 பேரோட வாயிலேருந்தும் சிவ 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 சிவங்கிற நாமஸ்மரணம் தான் வந்துட்டு இருக்கும். வேற பேச்சே கிடையாது. செட்டியார் வீட்டில் ஒரு ஒத்த மாட்டு வண்டி இருந்தது. அதில் ஆச்சியை உட்கார வச்சுட்டு செட்டியாரே ஓட்டிட்டு போவார். நித்தியம் காலங்காத்தால் 2 பேரும் வண்டியில் காவிரிக்கு ஸ்நானம் பண்ண வருவா. ஸ்நானத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மடத்துக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவா. அப்படி ஒரு அந்யோன்ய தம்பதியாக அவள் இருந்தா. அவளை பற்றி இதையெல்லாம் விட தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் சொல்ல போகிறேன் பாருங்கோ. பெரியவா தொடர்ந்து பேசினார். பல வருஷங்களா அந்த தம்பதி என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? அதிதிகளுக்கு உபச்சாரம் பண்ணுறது. ஆச்சரியப்படாதீங்கோ, அந்த தம்பதிகள் பல வருஷங்களா அதிதி போஜனம் பண்ணிட்டு இருந்தா. பிரதிதினமும் மத்தியானம் எத்தனை சிவனடியார்கள் வந்தாலும் அவளுக்கெல்லாம் முகம் கோணாமல் வீட்டு கூடத்தில் உட்காத்தி வச்சு போஜனம் பண்ணி வைப்பா. சிவனடியார்களை வாச திண்ணையில் உட்கார வச்சு 2 பேருமா சேர்ந்து கை கால் அலம்பிட்டு வஸ்திரத்தால் தொடச்சி விட்டு சந்தன குங்குமம் இட்டு கூடத்துக்கு அழிச்சிட்டு போய் உட்காத்துவா. அவள் கிரகத்தில் சமையல்காரா ஒத்தரையும் வச்சுக்கல. எத்தனை அதிதி வந்தாலும் அந்த அம்மாவே தன் கையால் சமைச்சு போடுவா. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, வந்திருக்கிற சிவனடியார்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பதார்த்தங்கள் பிடிக்குமோ அதை அவாக்கிட்டேயே கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்து பண்ணி போடுவா. அப்படி ஒரு வசந்த மனசு. இதெல்லாம் சுவாமிகளுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறேளா? அது வேற ஒரு ரகசியமும் இல்லை. மடத்துக்கு ரொம்ப வேண்டிய சுந்தரமையர்ங்கிறவர் குமரேசன் செட்டியாரோட கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருந்தார். அவர்தான் சாவகாசமாக இருக்கிறச்ச இதையெல்லாம் வந்து சொல்லுவார். இப்போ புரிஞ்சுதா? ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுட்டு இருந்தது. உச்சி வேளை ஒரு அதிதியை கூட காணோம். கொடையை பிடிச்சுண்டு மகாமக குளத்துப்படிகளில் இறங்கி பார்த்தார் செட்டியார். அங்கே ஒரு சின்ன மண்டபத்தில் சிவனடியார் ஒருத்தர் ஸ்நானமெல்லாம் பண்ணி விபூதியெல்லாம் பூசிட்டு உட்கார்ந்துருந்தார். அவரை பிரார்த்திச்சு போஜனத்துக்கு அழிச்சின்னு வந்தார் செட்டியார். அவர் கொஞ்சம் நன்னா வாசித்த சிவனடியார் போல் இருக்கு. தேவாரமெல்லாம் பாடிண்டே வந்தார். காலை அலம்பி வீட்டு கூடத்துக்கு அவரை அழிச்சுட்டு போய் உட்கார வச்சார். சிவனடியாரை நமஸ்காரம் பண்ணியது அந்த தம்பதி. செட்டியாரின் தர்ம பத்தினி சிவனடியார் கிட்ட போய், சுவாமிக்கு என்ன காய்கறி பிடிக்கும் சொல்லுங்கோ, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு போட்டுடுறேன்னு கேட்டார். சிவனடியாருக்கும் நல்ல பசி போல. அவர் எழுந்திருந்து கொல்லை பக்கம் போய் பார்த்தார். கொல்லையில் நிறைய முளைக்கீரை முளைச்சிருந்ததை பார்த்தார். உள்ளே வந்தார். வேற ஒன்றும் வேண்டாம், முளைக்கீரை கூட்டும் கீரைத்தண்டு சாம்பாரும் பண்ணா போரும்னார். கையில் ஒரு மூங்கில் தட்டோட கீரை பறிக்க போனார் செட்டியார். அப்போ மழையும் விட்டுடுத்து. நாழி ஆயிண்டே போச்சு. சிவனடியாருக்கும் நல்ல பசி. கீரையை நாமும் சேர்ந்து பறிச்சா சீக்கிரமாக முடியுமேங்கிற எண்ணத்தில் தானும் ஒரு மூங்கில் தட்டை வாங்கிட்டு கீரை பறிக்க போனார் சிவனடியார். இவா 2 பேரும் கீரை பறிக்கிறத சிவகாமி ஆட்சி கொல்லை வாசப்படியில் நின்று பார்த்துட்டு இருந்தா. பறிச்சப்புறம் 2 பேரும் கீரை தட்டை கொண்டு வந்து உள்ளே வந்து வச்சா. அந்த அம்மா உடனே என்ன பண்ணா தெரியுமா? 2 தட்டு கீரையும் தனித்தனியாக அலம்பினா. 2 அடுப்பை தனித்தனியாக மூட்டினா. 2 தனி வானலியில் கீரையை போட்டு அடுப்பில் ஏற்றி சமைக்க ஆரம்பித்தா. அதை பார்த்துட்டு இருந்த சிவனடியாருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, 2ம் ஒரே முளைக்கீரை தானே, ஒரே பாத்திரத்தில் போட்டு சமைக்காம இப்படி தனித்தனியாக அடுப்பு மூட்டி இந்த அம்மா பண்ணுறாளேன்னு குழம்பினார். சித்த நாழி கழித்து கீரை வானலி 2ஐயும் கீழே இறக்கி வச்ச அந்த அம்மா சிவனடியாரோட கீரையை மாத்திரம் தனியாக எடுத்துட்டு போய் பூஜை ரூமில் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணினா. இதை பார்த்துட்டு இருந்த சிவனடியாருக்கு பெருமை பிடிபடலை.
அவர் என்ன நினச்சிருந்தார் தெரியுமா? நாம் ஒரு பெரிய சிவபக்தன், சந்நியாசி, அதனால் நாம் பறிச்ச கீரையைத்தான் சிவபெருமான் ஏற்றுப்பாருங்கிறத இந்த அம்மா புரிஞ்சுண்டு நிவேதனம் பண்ணுறான்னு தீர்மானிச்சுட்டார். இருந்தாலும் போஜனம் பண்ணப்புறம் இந்த நிவேதன விஷயத்த அந்த அம்மா கிட்டவே கேட்டுடணுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். போஜனம் முடிஞ்சு வந்து உட்காந்த சிவனடியார் தன் சந்தேகத்தை அந்த ஆட்சிக்கிட்ட கேட்டுட்டார். ஆட்சி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஐயா, கொல்லையில் கீரை பறிக்கிறச்ச நான் பார்த்துட்டே இருக்கேன். என் பர்த்தா சிவசிவன்னு சிவநாமத்தை சொல்லிண்டே பறிச்சார். அது அப்போவே சிவார்ப்பணம் ஆயிடுத்து. திரும்ப நிவேதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் பறிச்சேள். அதனால தான் தனியாக அடுப்பு மூட்டி உங்கள் கீரையை மட்டும் கொண்டு வச்சு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணினேன்னு சொன்னா. இதை கேட்ட உடனே அந்த சிவனடியாருக்கு என்னமோ மாதிரி ஆயிடுத்து. ரொம்ப சங்கோஜப்பட்டுண்டார். தம்பதி 2 பேரும் சிவனடியாரை நமஸ்காரம் பண்ணினா. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த ஆட்சியோட பக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி புறப்பட்டார். அப்படி அன்னம் போட்ட ஒரு தம்பதி அவா. இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தினார் மகா பெரியவா. பக்தர் கூட்டம் பிரமிப்புடன் அமர்ந்திருந்தது. ஒருவரும் வாயை திறக்கலை. பெரியவா தொடர்ந்து பேசினார். இப்படி விடாம அதிதி போஜனத்தை பிரதிதினமும் பண்ணி வச்சுருந்த அவளுக்கு கிடைச்ச பலப்பிராப்தி பிரயோஜனம் என்ன தெரியுமா? சில வருஷங்கள் கழித்து ஷஷ்யவத பூர்த்தியெல்லாம் அவள் பண்ணிண்டா. ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் 4 கால பூஜையில் உட்காந்து தரிசனம் பண்ணா. வீட்டுக்கு திரும்பின அந்த அம்மா தனக்கு ஓச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் உட்காந்தவ அப்படியே கீழே சாஞ்சிட்டா. பதறிப்போய் சிவகாமின்னு கத்திண்டே உள்ளே போன செட்டியாரும் அந்த அம்மா பக்கத்திலேயே சாஞ்சுட்டார். அவ்வளவுதான். அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கே 2 பேரும் ஜோடியாக சிவ சாயுஜத்தை அடைஞ்சிட்டா. அதிதி போஜனம் விடாமல் பண்ணி வச்சதுக்கு அந்த தம்பதிக்கு கிடைச்ச பதவியை பார்த்தேளா? இப்போவும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் அந்த தம்பதியை நினச்சிப்பேன். அப்படி அன்னம் போட்ட ஒரு தம்பதி அவா. இப்படி சொல்லி முடிச்சா மகா பெரியவா. எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இல்லையா இது? ஒரு நடந்த விஷயத்தை அங்கே இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் சொல்லி அதிதி போஜனம் எவ்வளவு முக்கியங்கிறத உணர்த்தியிருக்கா பெரியவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.